ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்திபாஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து சம்மர் லீவில் எங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு வந்து நாங்கள் குழந்தை பையனுக்கு மொட்டை போடுறதுக்காக போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ. நானும் கொடுக்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்படி டைமே இல்லை. சரி இன்றைக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து தூத்துக்குடி, அதாவது விண்டு மில்லு, அப்புறம் உப்பளம், அதுக்கப்புறம் நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தது, இதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எங்களுடைய குலதெய்வம் கோயிலை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் தூத்துக்குடியில் உப்பளம் தயார் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து விண்டு மில்லை பற்றி, திருச்செந்தூரை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு பரமக்குடியிலேருந்து வந்து கிளம்புனோம். காலையில் ஒரு 6 o'clock எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து எங்கள் குழந்தை வீடு, அப்புறம் எங்கள் அண்ணி எல்லாருமே, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போனோம். அதாவது தூத்துக்குடிக்கு போகிற வழியில் இந்த உப்பு தயார் பண்ணுற இடம், இது எல்லாத்தையுமே நான் இதில் கவர் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருச்செந்தூருக்கு போயிருந்தோம். இப்போ நம்ம உப்பளம், விண்டு மில்லு இதெல்லாம் பார்க்கலாம். விண்டு மில் வந்து அந்த தூத்துக்குடி சைடு ஃபுல்லாக நிறைய இருக்கும். அதாவது காற்றாலைகள், 100க்கும் மேற்பட்ட காற்றாலைகள் மூலமாக அந்த காற்று மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் துறைமுகமே இருக்குது. அதில் வஉசி துறைமுகம் வந்து முன்னிலையில் இருக்கும். எங்கள் குலதெய்வம், அதுக்கப்புறம் திருச்செந்தூர், இது எல்லாமே தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது. எங்களுடைய குலதெய்வம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் குதிரைமொழி கிராமத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே திருச்செந்தூருமே இருக்குது. அதனால் நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் வந்து போயிருந்தோம். தூத்துக்குடி சைடு, அந்த சைடு கிராஸ் பண்ணுறப்ப அந்த வியூலாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மண்ணெலாம் சிவப்பு நிற மண்களாகவே இருக்கும் அந்த பக்கம்லாம். அப்படி தான் இருந்துச்சு. அதையுமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தூத்துக்குடியோட பழைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா டூட்டிக்கரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்புறம் தூற்றிக்குடி அப்படிங்கிற பேருமே பழைய பெயர்கள் வந்து இருந்திருக்கு. அதாவது முத்து குளித்தலுக்கு பெயர் பெற்ற முத்து நகரம் தான் நம்மளுடைய தூத்துக்குடி தூத்துக்குடியில் நிறைய ஃபேக்ட்ரிஸுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து உப்பு மட்டும் கிடையாது, மீன், கருவாடு இது எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்தியாவிலேயே குஜராத்துக்கு அடுத்தபடியாக வந்து அதிக அளவு உப்பு உற்பத்தி பண்ணுற மாநகரம் வந்து தூத்துக்குடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்தியாவில் உப்பு உற்பத்தி தேவையை வந்து பூர்த்தி செய்கிற மாநகரமாகவும் தூத்துக்குடி வந்து விளங்குது. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து இங்கே வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பை எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கடல் தண்ணியை வந்து உப்பளங்களை பாத்தியாக வச்சு அதை வழியாக வந்து பாய்ச்சி சூரியனுடைய வெப்பத்தால் நீரை வந்து ஆவியாக்கி உப்பை வந்து உற்பத்தி செய்யப்படுது. அதுதான் வந்து உப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெயில், அதாவது அதிகமான வெயிலில் அந்த கடல் நீர்லேருந்து உப்பை வந்து உற்பத்தி வந்து பண்ணுறாங்க. உப்பு தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டமான வேலை தான் அவங்க செய்யக்கூடிய இந்த வேலை. கடும் வெயிலில் நின்று அவங்க வந்து இந்த வேலையை வந்து பண்ணுறாங்க. அவங்க உப்பு உற்பத்தியை வந்து ஜனவரி மாதத்தில் வந்து தொடங்குவாங்களாம். அதுக்கப்புறம் ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் சுமார் ஒரு 6 மாதங்கள் வந்து தீவிரமாக உப்பு உற்பத்தி வந்து நடக்குமா இங்கே. நம்ம தென் தமிழகத்தில் வந்து முக்கிய கடல் துறைமுகமாக வந்து தூத்துக்குடி வந்து இருக்குது. நம்ம நாட்டோடைய உணவு உப்பு தேவையில் வந்து பெரும் பகுதியை வந்து இது வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த உப்பு உற்பத்தியில் மழை, புயல் இந்த மாதிரி டைமிங்கில் வந்து உப்பளத்தில் வந்து நீரில் மூழ்கி, அதாவது பெரிய இழப்பு வந்து உப்பள தொழிலாளர்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்ன, உப்பு மட்டும் இல்லாமல் உப்பளங்கள்லேருந்து ஜிப்சம் போன்ற கனிமங்களையும் வந்து பிரித்தெடுக்கிறாங்க. உப்பு உற்பத்தியை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இறங்கி போய் வீடியோ வந்து எடுக்க முடியல, எல்லோரும் ஃபேமிலியாக போயிருந்தோம், டைமிங்கும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வேனில் போகும்போது வீடியோ எடுத்து எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு இந்த ட்ரிப் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். நிறைய இடங்களை விசிட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் தூத்துக்குடி உப்பளத்துக்கு வந்து போய் பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் யாரெல்லாம் தூத்துக்குடியில் இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அப்புறம் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
நாங்கள் எங்களுடைய குலதெய்வம் ஓம் ஸ்ரீ கற்கவேல் ஐயனாரை வந்து கும்பிட்டுட்டு திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒரு 4 o'clock மேலே வந்து ஆயிடுச்சு. அந்த டைமிங்கில் வந்து வைகாசி விசாகம் வரப்போகிற டைமிங் அப்படிங்கிறனால திருச்செந்தூர்லேயுமே கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. க்யூ வந்து வெளியில் வரைக்கும் இருந்தது. நாங்கள் சின்ன பசங்கள்லாம் வச்சுருந்தனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால செந்தில் ஆண்டவரை அப்படியே வெளியில இருந்து கோபுர தரிசனம் மட்டும் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து கடலில் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். நாங்கள் அன்றைக்கி டே ஃபுல்லாமே வெளியில் தான் சாப்பிட்ருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் ஊர்லேருந்து வர வழியிலே சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூரில் போய் ஒரு ஹோட்டலில் தான் போய் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்ருந்தோம். 4 o'clock மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அங்கே வந்து வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் வந்து நாங்கள் போய் சாப்பிட்ருந்தோம். நாங்கள் வேனில் போகிற சமயத்தில் வந்து வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருந்து திருச்செந்தூருக்கு வந்து பாத யாத்திரைலாம் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் விரதம் இருந்து. அதனால தான் ரொம்பவே கூட்டமாக இருந்தது திருச்செந்தூருமே. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எங்களுடைய குலதெய்வமான கற்கவேல் ஐயனாரை பற்றி வந்து வீடியோ வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் ஹோட்டலுக்கு போனோன்னு சொன்னோம் இல்லையா, போய் அங்கே ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் காளான் 65 இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம முருகப்பெருமானுடைய 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு வந்து வந்தாச்சு. வந்தோடனே போய் கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களை வந்து கடலில் விட்டு விளையாட வச்சாச்சு. பிள்ளைங்க மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே செம்ம சூப்பராக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் கடலில். காற்றுமே செம்மையாக அடிச்சுது. அதுக்கப்புறம் கிளைமேட்டுமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போன டைமிங்கில். அந்த வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கடல். அதுக்கப்புறம் இந்த சைடு கோபுரம் சூப்பராக இருந்துச்சு. முருகப்பெருமானுடைய மற்ற படை வீடுகள் எல்லாமே மலை மீது இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் கடற்கரையில் இருக்கும். அதுவே இங்கே ஒரு ஸ்பெஷல் தான். திருச்செந்தூர் அவ்வளோ ஒரு அழகான இடம். முருகப்பெருமானை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுலேயும் திருச்செந்தூர் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். கடற்கரையில் நம்ம திருச்செந்தில் ஆண்டவர் அமைந்திருக்கிறது ரொம்பவே அழகு தான் பார்க்குறது. அது மட்டும் இல்லை, வள்ளி குகை, நாளி கிணறுன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளோ தூரம் திருச்செந்தூர் வந்துட்டு திருச்செந்தில் ஆண்டவரை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் வர்ற வழியில் ஒரு மரத்துக்கு மேலே வந்து மயில் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அது இருட்டாக இருக்கிறனால உங்களுக்கு தெரியுதா என்னென்னு அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. இவ்வளோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு மயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் திருச்செந்தூரில் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.